Selamat pagi murid-murid semua. Hari ini kita akan belajar tentang flora dan fauna. Saya akan membawa anda semua pergi ke kebun melihat apakah jenis tumbuh-tumbuhan yang terdapat di sana. Contohnya kita boleh melihat dekat kebun ada bendi, ada pokok pisang, terung, sayur-sayuran dan sebagainya. Sekarang mari kita pergi lihat apa yang terdapat di sana. Jom. Pokok ubi ya, ubi kayu ya. Yang ditanam dalam satu baris. Tumbuhannya nampak segar ya dekat sini. Lepas tu mari kita melihat pokok pisang. Ini adalah pokok pisang. Ada beberapa buah pisang ya. Tandan pisang ya. Dekat bawah ada anak pokok pisang. Okey, mari kita fokuskan pada pokok betik ya, ada dekat sini. Yang ini ada pokok betik yang sudah ada keluarkan buah-buahan. Ini juga sejenis tumbuhan. Kita boleh menggunakan daun-daun ni untuk pelajaran kita. Cuba teka macam mana kita boleh gunakan tumbuh-tumbuhan ni untuk pelajaran kita. Nanti kita selepas kita masuk dalam kelas, saya akan tunjukkan cara kita menggunakan tumbuh-tumbuhan ni untuk mata pelajaran kita pendidikan seni. Baik murid-murid, mari kita pergi kelas kita. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி அச்சிடுதல் கலை ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது மாயில சப்பல் என்று சொல்வார்கள், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இயற்கை பொருட்களை வைத்து எப்படி நாம் செய்வது? குறிப்பாக பப்பாளி இலையில் நாம் வண்ணம் பூசி இந்த கலையை இன்னும் அழகாக செய்யலாம். சரி, சில பொருட்களை ஆசிரியர் இங்கே அடுக்கி வைத்திருக்கிறேன், அதை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக பப்பாளி இலை. இது இளம் பப்பாளி. இந்த இளம் பப்பாளியை நம்ம பல வடிவங்களை வெட்டி கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பல வடிவங்களை நீங்கள் வெட்டி கொள்ளலாம். ஆனால் கத்தியில் வெட்டும் பொழுது கவனமாக நீங்கள் பாதுகாப்பு அம்சத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களை. இரண்டாவதாக வெண்டைக்காய். இது வீட்டில் எளிதாக கிடைக்கும். அம்மாவிடம் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார்கள். அடுத்து உருளைக்கிழங்கு. உங்களுக்கு எல்லாம் உருளைக்கிழங்கு சாப்பிட பிடிக்கும் அல்லவா, இதனை பலவாறாக நீங்கள் வெட்டிக் கொள்ளலாம். பிறகு வாழைத்தண்டு அழகான முறையில் வெட்டிக் கொள்ளலாம். சரி, இது பெரணி. பெரும்பாலும் இந்த கால்வாய்களில் சுத்தமான கால்வாய்கள் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்து வரையும் தாள். 2 தாட்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சாதாரண மேசையில் நீங்கள் இப்படி வைப்பதோடு பழைய காகிதத்தை பயன்படுத்தினால் மிக சுத்தமாக உங்கள் வேலையை முடியும். அடுத்து பல வகையான தூரிகைகள். இது பெரிய தூரிகை. அதுபோல ஆசிரியரிடம் பல தூரிகைகள் இங்கே இருக்கின்றன. இது அனைவருக்கும் தெரியும் இது என்ன இருக்கிறது. இதை வர்ணங்களை கலக்கி கொள்வதற்கு. சரி, வர்ணம் எடுத்துக்கொண்டால் பல வகையான வர்ணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று இந்த பஞ்சோ. ஆசிரியர் ஏன் இந்த பஞ்சோ கலரை பயன்படுத்த போகிறேன் என்றால், இந்த பஞ்சோ வர்ணம் மாணவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இந்த கலைக்கு
ஏற்புடையதாக இது இருக்கும். சரிங்களா? சரி, இந்த அச்சிடுதல் கலையை நீங்கள் செய்வதற்கு முன்பு முக்கியமானது, இதில் மிகவும் முக்கியமானது தண்ணீர். ஏன்னா தண்ணியை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்புடைய வர்ணங்களை கலக்கிக் கொள்ளலாம். சரிங்களா? சரி, பல வகையான வண்ணம் இருக்கிறது, பல வகையான வண்ணம் இருக்குது உங்களுக்கு ஏற்புடையது. இப்பொழுது இந்த ஆசிரியர் வந்து நீல வண்ணம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், இதனை வந்து இந்த வர்ணங்கள் வந்து மிகவும் அழகாக இருக்கும். சரி, இதனை பற்றி அடுத்து பார்க்கலாம். சற்று முன் ஆசிரியர் வந்து அச்சிடுதல் முறைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஆசிரியர் வந்து அதை எப்படி தயார் செய்யுது அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது வந்து வாழைத்தண்டு. வாழைத்தண்டு வந்து நம்ம வெட்டும் போது இப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இதே கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு வடிவத்தில் தான் இருக்கும், அழகான வடிவம். அல்லது நீங்கள் வந்து இதை வந்து இப்படி வெட்டி கொள்ளலாம். இப்படி குறுக்கே வெட்டினால் இது ஒரு விதமான வடிவமாக இருக்கும். இதுவும் செய்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த ஆசிரியர் செய்து காட்டுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து இன்னும் ஆசிரியரும் வடிவமைக்கலை. ஓகே, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக வெட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருக்கணும். பெற்றோரோட அனுமதியோடு நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இது வந்து உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் எப்படி வேணாலும் வடிவமைத்து கொள்ளலாம். எந்த வடிவத்தில் பூ மாதிரியோ எப்படி வேணாலும் நீங்கள் வடிவமைத்து கொள்ளலாம். செய்யும் போது கவனமாக செய்யுங்க. ஓகே, இது ஒரு விதமான பூ வடிவத்தில் இருக்கு. இதுக்குன்னே ஆசிரியர் வந்து இன்னொரு வடிவம் தயார் செய்திருக்கு. இதை பாருங்க, இது வந்து வித்தியாசமான வடிவம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைத்து கொள்ளலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம். இது வந்து ஒரு வெட்டப்படாத உறுதியான வெங்காயம். ஓகே, இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் இப்படி குறுக்கே வெட்டி கொள்ளலாம். இப்படி வெட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து வட்ட வட்டமாக அது ஒரு விதமான வடிவமாக இருக்கும். ஓகே, இந்த வெங்காயம் வந்து நீங்கள் அதுக்கேற்ற சைஸில் நீங்கள் பெரிதாக செய்ய போகிறீங்கன்னா அது பெரிய வடிவத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இலை. ஓகே, இந்த இலைகள்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க. இதெல்லாம் வந்து இயற்கை வடிவத்திலே இருக்கும். நீங்கள் இலைகள் பார்த்தீங்கன்னா விதவிதமான வடிவங்களில் இருக்குது. ஓகே, இந்த இலை பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வண்ணம். இந்த அச்சிடுதல் முறைக்கு மிக முக்கியமானது வண்ணம். ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சில வண்ணங்கள் சிவப்பு, ஊதா, பச்சை போன்ற சில வண்ணங்களை தயார் செய்து வைத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு விருப்பமான வண்ணத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். ஓகே, அடுத்து மிக முக்கியமானது வந்து தண்ணீர். ஓகே, இந்த தண்ணீர் வந்து நீங்கள் தயார் செய்துட்டு அடுத்து தூரிகை. ஓகே, நீங்கள் அச்சிடுதல் செய்கிறதுக்கு முன்னே இந்த பொருட்கள்லாம் தயார் செய்துட்டு வண்ணத்தையும் தயார் செய்து வச்சுக்கொள்ளலாம். எப்படி தயார் செய்யணும்னா நீங்கள் வந்து இதில் சிறிதளவு தண்ணீர் விட்டு அதை சரியாக பதப்படுத்தி வைத்துக்கொள்ளணும். பிறகு நீங்கள் செய்வதற்கு சுலபமாக இருக்கும். அடுத்து வந்து ஆசிரியர் எப்படி செய்யுது அப்படின்னு காட்ட போகிறேன்.